நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது பல ரூபங்களில் இருக்குது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய பிரச்சனை அப்படின்றது தலை தூக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அரசு சார்ந்த துறைகளில் செயல்படக்கூடிய போக்குவரத்து விசஸ் காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எதிரும் புதிருமா மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போக்குவரத்து காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறைக்கு அகென்ஸ்டாக திரும்பி இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரி ரூட் இருக்கு இல்லையா, ஸோ நாங்குநேரி ரூட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஏறி லாஸ்ட் சீட்ல உட்கார்றாரு. அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் இருக்காரு இல்லையா, அவர் போயிட்டு நீங்க டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது, நான் வந்துட்டு கவர்மெண்ட் டியூட்டிக்காக போய்கிட்டு இருக்கேன், ஸோ கவர்மெண்ட் டியூட்டிக்காக போகும்போது பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப பெரிய வாக்குவாதமா மாறுது. அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெட்லேயே வர ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அவர் மேலே உரிய ஆக்ஷன் அப்படின்றதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. பட் நேற்று திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை உட்பட பல மாவட்டங்களில் பல இடங்களில் பார்த்தோம்னா அரசு பேருந்துகள் இருக்கு இல்லையா, அது மேலே போக்குவரத்து காவலர்கள் ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ கிளப்புறாங்க. ஸோ நாங்குநேரி இஷ்யூ அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இப்படி அன்வான்டான ஃபைன்ஸ் அப்படின்றது போடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து சங்கங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை கிளப்பப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாங்குநேரி இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த போலீஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த நாங்குநேரிக்கு பக்கத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்குது, அந்த நீதிமன்ற ஸ்டாப்பில் பஸ் நிற்கும் போது அந்த போலீஸ் ஏறி லாஸ்ட் சீட்டில் உட்கார்றாரு. ஸோ அப்படி உட்கார்ந்தவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டார்டிங்லேயே போலீஸ் பார்த்தோன்னா நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஸோ நான் வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ வாரண்ட் காட்டுங்க, வாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக போகலாம், பட் வாரண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீங்கள் மட்டும் உங்கள் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கண்டக்டர் வந்துட்டு வராரு அப்படின்னா இன்னொரு லைனில் ஓட்டுற கண்டக்டர் வந்தாலும் ஃப்ரீயாக கூப்பிட்டு போறீங்க, அப்ப என்ன மட்டும் ஏன் டிக்கெட் எடுக்க சொல்றீங்க, நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்றத அங்க கிளப்பிக்கிட்டு இருக்காரு. உள்ள இருந்த சக பயணிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்றதுனால அங்க உள்ள இருந்த பயணிகளே ஒருத்தரே அவருடைய காசு அப்படின்றத கொடுத்து டிக்கெட்டும் எடுத்துடுறாரு. அந்த இஷ்யூவும் பார்த்தோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிருது. பட் இதை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வீடியோவா எடுத்து அதை நெட்லையும் பதிவிடுறாரு. அது ரொம்ப பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறமா அந்த காவல்துறை அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் மேல உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டும் காவல்துறை சைட்ல இருந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. சரி ஓகே, இதோடையாவது பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் நேற்று பல இடங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் ரூட்ல போகக்கூடிய பஸ்ஸஸ்லயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அடுத்தடுத்து பல பஸ்ஸஸ் மேல பார்த்தோம் அப்படின்னா விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறையை சார்ந்தவங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டினது, அதிகப்படியான ஆட்கள் அப்படின்றத ஏற்றிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லி 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லி பல பஸ்ஸஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் அப்படின்றது போடுறாங்க. இதுதான் போக்குவரத்து துறை விசஸ் காவல்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தென் தமிழக மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழாம்பாக்கம் போறதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படி ஒரு ரூட் அப்படின்றதே இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதுராந்தகம் டு கோயம்பேடு ரூட் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல வரக்கூடிய பஸ்ஸஸ் என்ன பண்றாங்கன்னா கீழாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரூட் சைட்ல பஸ் அப்படின்றத நிப்பாட்டி இறக்கி விடுறாங்க. ஸோ அப்படி நிப்பாட்டி இறக்கி விடும் போது பார்த்தோம் அப்படின்னா அது பயணிகளுக்கும் ஓகேவா தான் இருக்கு, பேசஞ்சர்ஸும் சரி ஓகே நம்ம போய் சுத்திட்டு வர முடியாது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பஸ் வந்து அப்படி சுத்திட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா சுத்திட்டு வரணும். அப்படி 3 கிலோமீட்டர் சுத்திட்டு வராங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு 1 லிட்டர் டீசலாவது பார்த்தோம் அப்படின்னா வேஸ்டா போகும். ஸோ இதே மாதிரி ஒரு பஸ் போனா 1 லிட்டர் டீசல் இருக்கு இல்லையா, 3 கிலோமீட்டர் சுத்துறதுக்கு அப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்ற பஸ் பட்சத்தில் எத்தனை பஸ்ஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டீசல் அப்படின்றத வேஸ்ட் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தோம்னா எப்பயும் போல நிப்பாட்டுற மாதிரி அந்த கீழாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா அங்கே நிப்பாட்டினாங்க. பட் இந்த இன்சிடென்ட் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நாங்குநேரி அந்த போலீஸ் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து காவல்துறையினர் அடுத்தடுத்து ஃபைன்ஸ் அப்படின்றத போட்டு தர்றாங்க. இது வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸான விஷயமே கிடையாது, ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா
போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல தான். அவங்க இன்கேஸ் வாரண்ட் வச்சு காட்டியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. இல்லை டிக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஊதி 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 பெரிய பிரச்சனையா, அதுவும் 2 ரொம்ப பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, ஐ மீன் பொதுத்துறை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 பொதுத்துறை நிறுவனங்களுமே பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு முரண்பாடு அப்படின்றத ஏற்படுத்தி 2 பேருமே இப்போ சண்டை போட்டுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றதையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேயே வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னோம். பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா புதுசாகவே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அதில் நிறைய குளறுபடிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயமா மாற்றிக்கிறாங்க. எங்கேயோ நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ இதை வந்துட்டு உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு போர்க்குடைய தூக்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்சல்யூட்டாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே தான். அதுக்காக ஒட்டுமொத்த போலீஸ் மேலே கிடையாது. அன்னைக்கு போனவர் டிக்கெட் எடுத்திருக்காரு இல்லை வாரண்ட் வச்சிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு நடக்குது. ஒரு போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட் இருக்கு இல்லையா, வாரண்ட் எடுத்து கண்டக்டர் கையில் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டக்டர் அதை வாங்கி என்னன்னு கூட பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா அவர் கையிலேயே கொடுத்துட்டு டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னே சொல்லலாம். எங்கேயோ ஒரு போலீஸ்க்கும் ஒரு கண்டக்டருக்கும் நடந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கும் கண்டக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஈகோ கிளாஷாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இருக்கார் இல்லையா, போலீஸ் வந்துட்டு வாரண்ட் அப்படின்றத கண்டக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. பட் கண்டக்டர் அதை மதிக்காம பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கிறது தான். ஏதாவது ஒரு டென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பயணிகளுக்கும் கண்டக்டருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்திருக்கு. அதை அதோட விட்டுருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு சின்ன ப்ராப்ளமா முடிஞ்சிருக்கும். எதை எடுத்தாலும் இன்டர்நெட்ல போடுறது, எதை எடுத்தாலும் இன்டர்நெட்ல போட்டு வைரல் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா போலீஸையுமே அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிளஸ் ஈகோவை தூண்டி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க இப்படி பண்ணதுனால அப்போ நாங்களும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ்காரர் பண்ணது தப்பு தான், அவர் வாரண்ட் இல்லாமல் டிக்கெட் எடுக்கலன்றது தப்பு தான். அப்போ நீங்களும் கரெக்டாக ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறைக்கு அகேன்ஸ்டாக கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால பார்த்தோன்னா நேற்று மட்டுமே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அப்படின்றது ஃபைனாக வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கதா செய்யும். அதை நம்ம தான் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு புரிய வச்சோ போய் ஆகணும். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணா நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது என்னமோ மக்கள் தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன, யாரோட மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.